வரலாறு முழுவதையும் ஒரு மாபெரும் ரிலே ரேஸாக, அதாவது ஒரு பிரம்மாண்டமான தொடர் ஓட்டப்பந்தயமாக கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். பல நூற்றாண்டுகளா கைமாற்றப்பட்டு வந்த இந்த வரலாற்று பந்தயத்தோட ரொம்ப முக்கியமான இறுதி கட்டத்தை பத்தி தான் நாம இந்த அலசல்ல முழுமையா பார்க்க போறோம். இப்போ இத பாத்துட்டு இருக்கிற நீங்க ஒரு இளைஞரா இருக்கலாம், இல்லனா பெரியவங்களா கூட இருக்கலாம். ஆனா உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன். வரலாற்றின் இறுதி ஓட்டத்தை ஓடுவது அப்படின்னா உண்மையில என்ன அர்த்தம்? ஒரு ரிலே ரேஸ்ல எப்பவுமே அந்த கடைசி மைல் ரொம்ப நீளமாவும் கடினமாவும் ஃபீல் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? அதனாலதான் அந்த கடைசி பேட்டனை புடிச்சு ஓடுறதுக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரன்னர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா முந்தைய சுற்றுகளோட சோர்வும் ஒட்டுமொத்த பந்தயத்தோட வெற்றியும் இந்த கடைசி மைல்ல தான் அடங்கியிருக்கு. ஒரு சூப்பரான விஷயம் சொல்லட்டுமா? தேவன் தன்னுடைய பெஸ்ட் ரன்னர்ஸா கடைசி ஓட்டத்துக்காகவே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கார். ஆமாங்க, நீங்க ஏதோ தப்பான காலத்துல பிறந்துட்டோன்னு நினைக்கவே வேண்டாம். இந்த பந்தயத்தோட ஃபினிஷிங் லைனை தொடுற அந்த மிகப்பெரிய பொறுப்பு வியூக ரீதியா ரொம்ப சரியா உங்க கைகள்ல தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சரி, நம்மளோட இப்போதைய அசைன்மெண்ட் என்னன்னு முழுசா புரிஞ்சுக்க நமக்கு முன்னாடி ஓடின அந்த ஆரம்பகால ரன்னர்ஸ கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அவங்க ஓடின அந்த முதல் சுற்றுகளையும் அவங்க சுமந்த தனித்துவமான சுமைகளையும் பார்க்கறது நம்மள நாமளே தயார்படுத்திக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த டைம் லைனை பாருங்களே. ஏதன் தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்ப ஆதாம் தவற விட்டதுல ஆரம்பிச்சு ஆதியாகமம் 37 முதல் 50 அதிகாரங்கள்ல நாம படிக்கிற மாதிரி எகிப்துல பல வருஷங்கள் கொடூரமான துரோகத்தையும் சிறைவாசத்தையும் தாங்கிய யோசிப்பு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரத்யேகமான பொறுப்பு இருந்துச்சு. உண்மையில சொல்லப்போனா கடவுள் தன்னோட மீட்பர்களை யாருடைய கண்களுக்கும் தெரியாத ஒரு இருள வச்சுதான் ட்ரெயின் பண்ணிருக்காரு. அப்படியே காலம் மாறுது. இப்போ அந்த ரிலே பேட்டர்ன் மாபெரும் பேரரசுகளோட காலத்துக்குள்ள நுழையுது. இங்கதான் விசுவாசத்துக்கும் தைரியத்துக்கான உண்மையான கடுமையான டெஸ்டிங் ஆரம்பமாகுது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் இருக்கு, கவனிங்க. 2 ராஜாக்கள் 25:27-30 வரைக்கும் பாத்தீங்கன்னா யோயாக்கின் ராஜா 37 வருஷங்கள் சிறையில தவிச்சாரு. அதே நாடு கடத்தலின் போதுதான் மொர்தெக்காயோட மூதாதையரான கீஸ் என்பவரும் சிறைப்பிடிக்கப்பட்டாரு. அந்த யோயாக்கினோட 37 வருஷ சிறையிருப்பு, கீஸ் நாடு கடத்தப்பட்டது, இதெல்லாம் தான் பின்னாடி பெர்ஷியால, அதாவது இப்போதைய ஈரான் நாட்டுல மொர்தெக்காய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர் உருவாகிறதுக்கான அஸ்திவாரமா இருந்துச்சு. இது சாதாரண வரலாறு கிடையாது, பக்கா பிளானிங். தானியலும் எஸ்தரும் மாபெரும் பேரரசுகளோட பிரஷரை எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்னு பாருங்க. ஒரு அந்நிய தேசத்தோட ஊழல் நிறைஞ்ச சிஸ்டம்குள்ள தங்களை எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற ஈராக், அதாவது அப்போதைய பாபிலோன்ல தானியல் தன்னை ரொம்ப தூய்மையா காத்துக்கிட்டாரு. அதே மாதிரி பெர்ஷியால, இன்றைய ஈரான்ல எஸ்தரும் மொர்தெக்காயும் தங்களோட மக்களுக்காக பிளான் பண்ணப்பட்ட அழிவை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்ப தைரியமா குரல் கொடுத்தாங்க. எஸ்தரோட கதை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஆபத்தான நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது வெறும் பயம் கிடையாது, அது கீழ்ப்படியாமைக்கும் நம்மளோட நோக்கத்தை இழக்கிறதுக்கும் சமம். அதே சமயம் ஆபத்துன்னு தெரிஞ்சும் மத்தவங்கள காப்பாத்த குரல் கொடுக்கறதற்கே அது நம்மளோட மொத்த வாழ்க்கையும் பணயம் வைக்கிற மாபெரும் தைரியம். இப்போ பழைய ஏற்பாட்டில இருந்து கொஞ்சம் அப்படி ஆரம்பகால திருச்சபைக்கு வருவோம். ரோமானியர்களோட கடுமையான துன்புறுத்தல்களுக்கு மத்தியில அப்போஸ்தலன் பவுல் மூலமா இந்த ஓட்டம் எப்படி தொடருதுன்னு பாப்போம். இது ஒரு கம்ப்ளீட் கேம் சேஞ்சர். 1 கொரிந்தியர் 15:8 பவுல் தன்னை அகால பிறவியானவன் அப்படின்னு ரொம்ப தாழ்மையா சொல்றாரு. அதாவது அவர் ஒரிஜினல் 12 சீஷர்கள்ல ஒருத்தர் கிடையாது. ஆனா அவர் லேட்டா வந்தது அவரை எந்த விதத்திலையும் தகுதி இழக்கச் செய்யல. மாறாக அது அவருடைய முக்கியமான அசைன்மெண்ட்டை ரொம்ப பவர்ஃபுல்லா டிஃபைன் பண்ணுச்சு. லேட்டா வந்தாலும் அவர் ஓடின ஓட்டம் வரலாற்றையே மாத்துச்சு. இந்த கம்பேரிசனை கொஞ்சம் பாருங்க. நீங்க ஆதாம், ஆப்ரஹாம், யோசேப்பு, எஸ்தர் இல்ல பவுல் இவங்க காலத்துல வாழ்ந்திருந்தா அவங்களோட சுமைகளை தான் நீங்களும் ஷேர் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க அந்த காலத்துல இல்ல, நீங்க இப்போ இங்க இந்த காலகட்டத்துல இருக்கீங்க. இப்போ பேட்டன் நேரா உங்க கைக்கு வந்தாச்சு. நீங்க இப்பதான் களமிறங்குற இளைய தலைமுறையா இருந்தாலும் சரி, இல்ல ரேஸ முடிக்க வெயிட் பண்ற மூத்த தலைமுறையா இருந்தாலும் சரி, இந்த இறுதி சுற்று உங்களுக்கானது. நாம ஓட வேண்டிய நேரம் இது. இந்த ஃபைனல் லேப் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உலகமெங்கும் சத்தியம் பரவற அதே நேரத்துல ஏமாற்று வேலைகளும் பயங்கரமா பெருகிடுச்சு. காலத்தின் அவசரம் நம்மள ஒரு பக்கம் நெருக்குது. மக்கள் கிட்ட குறைஞ்சிட்டு வர ஆன்மீக விழிப்புணர்வும் ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த தார்மீக குழப்பங்கள்ல இருந்து தப்பிச்சு ஜெயிக்கணும்னா நமக்கு கிறிஸ்டல் கிளியரான முழுமையான ஆன்மீக விழிப்புணர்வு தேவை. எஸ்தர் 4:14 நமக்கு நேரடியா ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுக்குது. இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தா
யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீயும் உன் பிதாவின் குடும்பத்தாரும் அழிவீர்கள். மாபெரும் திட்டம் நிச்சயமா உங்களை தாண்டியும் நடக்கும். ஆனா இந்த கடைசி பாதியில நீங்க கலந்து கொள்வதும் பின்வாங்குவதும் உங்க சாய்ஸ் தான். அதற்கான கணக்க நாமளே தான் கொடுக்கணும். கடவுள் உங்கள பந்தயத்தோட தொடக்கத்துல நிறுத்தல, அவர் உங்கள முடிவுக்காக சேமித்து வச்சிருக்காரு. ஆமாங்க, நீங்க தப்பான இடத்துல பொறக்கல, உங்களுக்கு லேட்டும் ஆகல. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நேரத்துக்காகவே நீங்க வியூக ரீதியா நிறுத்தப்பட்டிருக்கீங்க. அப்போ இப்ரேயர் 12:1 சொல்ற மாதிரி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவோம். இந்த வரலாற்று பயணத்தோட ஃபைனல் ரேஸ நீங்க எப்படி ஓட போறீங்க? பொறுப்பை தட்டி கழிக்க போறீங்களா இல்ல வரலாற்றை மாற்றி எழுத போறீங்களா? முடிவு உங்க கையில.